ஹாய் சாமி, குட் ஈவினிங். வணக்கம். மதங்கள் தேவையில்லை, மகான்கள் தேவை அப்படிங்கிற கருத்து நீங்கள் எங்கள் உரையாடலும் போது சொன்னீங்க. அப்போது நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களோட கதவில் ஓஷோவுடைய ஒரு புகைப்படம், அவரோட இது இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு தடவை உங்களை பேக்கரியில் அறிமுகமாகும்போது ஓஷோவை பற்றி ஒரு தீவிரமாக அவருடைய புத்தகங்கள் எல்லாமே வாசிக்கப்படணும்னு சொல்லி இன்னொரு நண்பருக்கு நீங்கள் பேசும்போது அப்போ தான் அந்த மகாலட்சுமி பேக்கரியில் நான் பார்க்குறேன். 2018 நான் டைனமிக் மெடிடேஷன் அப்போ தான் கிளஸ்டர்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முடிச்சுட்டு வந்து அங்கே டீ சாப்பிட உட்காரும்போது தேநீர் திருவிழா அப்போது யார் அவங்க இது ஓஷோ எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, நம்மால் யார் இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் எழுத்தாளர் ஆட்டோ சந்திரன் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, விசாரணை ரைட்டர் அப்படின்ட்டு. அப்போ இவர் ஊரோட நம்ம எப்படியாச்சும் அறிமுகமாகணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே தெரியாமல் அங்கே தூரத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் நீங்கள் ஜராத்துஷ்ட்ரா நம்ம பாலா இவங்கெல்லாம் அன்றைக்கி. அப்போ உங்கள் வண்டிக்கு பின்னாடி வந்து நான் 2 வீலர் போட்டுட்டு உங்களுக்கு சவாரி வர மாதிரி வந்து நான் உங்களோட எங்கே போகணுன்னு கேட்கும்போது மஸ்காலிப்பாளையம் போகணும்னு சொல்கிறேன். அப்புறம் மேனகா டீ கடை நிறுத்துங்க, ஒரு டீ சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எங்கூட உரையாடல் செய்யணுமாங்கிறது கேட்டீங்க, புரிஞ்சுட்டு ஆமான்னு சரி நேராக வாங்க வீட்டுக்கு போகலான்ட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்களையும் என்னையும் ஒரு நட்பு உருவாக்குனதுக்கு ஓஷோ மறைமுகமாகவும் இல்லை நேரடியாகவே ஒரு பெரிய காரணமாக இருக்கார். ஏன்னா நான் ஒரு ஜராதுஷ்டா, நான் வந்து ஒரு ஓஷோ ஃபெனாட்டிக், ஓஷோவோட லவர், அட்மைரர். சரிங்களா? உங்கள் நண்பர் தாஸ், ஒரு கேமரா தான் இருக்குது, அதனால் தாஸ் அகாடமி ஃபவுண்டர் தாஸ். ஓகே, ஏன் ஓஷோவை நீங்கள் மக்கள் கொண்டாடணும், மாணவர்களுக்குள்ளே கொண்டாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிற கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ ஓஷோவுடைய வரலாறோ, ஓஷோ இந்த மனிதர் இருக்கிறாருங்கிறதையே நீ வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோ யாரையுமே வந்து பள்ளிக்கூடங்களோ பல்கலைக்கழகங்களோ மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்களான்னு தெரியல. தாஸ் அகாடமிக்கு அந்த கடமை இருக்குங்கிறது எனக்கு இருக்குது. ஓஷோ ஜே கிருஷ்ணமூர்த்தியை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும், வருங்கால மாணவர்கள். இந்த கோல்டன் ஃப்யூச்சருங்கிற புக்கு ஓஷோது டிஸ்கோர்ஸ் நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓஷோக்கான புரிதல் என்ன, நட்பு என்ன, நீங்கள் ஏன் வந்து ஓஷோவுடைய ஆதரவாளராக இல்லை பிரியராக இருக்கீங்கிறது இந்த காணொளி. சொல்லுங்கள். 84, 85, 86களில் ஓஷோ குறித்து ஒரு அறிமுகம் நம் தங்கம் மூலமாகவும் யமுனா ராஜேந்திரன் என்கிற இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சிந்தனையாளர். தங்கம்னா தங்கவேலவன் விசாரணை உங்கள் புத்தகத்தை வெற்றிமாறன் சாருக்கு கொண்டே கொடுத்தவர். ஓகே, முக்கியமான ஆளுமை. இந்த 2 பேரும் அக்காலத்தில் ஓஷோ குறித்து வேறுபட்ட புரிதல்களோடு நான் அவர்களை சந்திக்கிறேன். அதுக்கு முந்தி 79ல் சிஆர்எஃப் ஆட்டோமொபைல்ஸில் நான் வேலை செய்கிற போது ரமேஷ் என்கிற ஸ்டேன்ஸ் பள்ளியில் மாணவன், மெக்கானிக்கு. அவர் ஆங்கில புலமை மொழியாற்ற ஆர்வமிக்கவர். அவர் எனக்கு ஓஷோ டைம்ஸ் என்கிற ஆங்கில பத்திரிகையை எனக்கு அவர் தான் அறிமுகப்படுத்தினார். அவ்வளவு ஆங்கில பத்திரிகை வழியாக என்னால் அதிகம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஓஷோவோட புகைப்படங்களால் வசீகரிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 85ல் 86ல் இவர்கள் மூலமாக அறிமுகமாகும்போது நேரடியாக புத்தக வாசிப்பில் இறங்கிட்டேன். ஓஷோ குறித்து தமிழில் நூல்கள் தேவை இருக்குது அப்படிங்கிறத திருச்சி ஆசிரமத்துக்கு கடிதமாக எழுதியவர்களில் முதலில் நான் ஒருத்தன். அதுக்கப்புறம் ரொம்ப படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய கணிப்பின்படி ஓஷோ குறித்து ஒரு 40 புத்தகங்கள் படிச்சிருப்பேன். 88, 89, 90 காலகட்டங்களில் மார்க்சிய அரசியல் கல்வியினுடைய யுனைடெட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய ஐக்கிய பொதுவுடைமை கட்சியினுடைய அரசியல் கல்விக்குழுவில் ஆசானாக கோவை மாவட்டத்தில் 3 ஒருவராக
நான் பணியாற்றி கொண்டிருந்த போது மார்க்சிய போதனைகளின் போது கூட நான் ஓஷோவை ஒரு உபகருவியாக நான் பயன்படுத்தியதுண்டு. அதனால் ஓஷோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை. மதங்களும் பொருளாதார கோட்பாடுகளும் இந்த பூமியை ஆளுகை செலுத்தி கொண்டிருந்த போது அந்த இரண்டையும் கட்டுடைத்து கொண்டு ஒரு புதியதொரு மானுட விடுதலையை முன்மொழிந்தவர்களில் ஓஷோ மிக முக்கியமான ஒருத்தர். சில பேருக்கு அவர் ஒரு சமய சார்பாளர். அவரை கடவுள் இருக்குதான்னு கேட்டால் கேட்குறவன் சந்தேகம் இல்லாமல் கேட்டால் கடவுள் இருக்குதுன்றவார். கேட்குறவன் கடவுள் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லைம்பார். அவருடைய பதில்கள் ஒரு ஒற்றை புள்ளியிலேயோ மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு பதிலாகவோ இருக்காது. அது கேட்பவரின் மனநிலை மற்றும் சூழ்நிலை குறித்த அறிவிலிருந்து பிறக்கும். அந்த வகையில் அவர் எப்பொழுதும் ஒரு புதிய ஒளி கொண்டவராக பகவான் ஓஷோ எனக்கு மிக முக்கியமான அறிவு ஆளுமைகளில் ஒருவராக இருந்தார். இந்த பகவான் அப்படிங்கிற வார்த்தை இந்த மண்ணில் ரொம்ப சிக்கலான ஒரு வார்த்தை. கருப்பு நாத்திகர்களால் கொச்சைப்படுத்தப்படுகிற ஒரு சொல். பகு, அவன், அது, இதுதான் பகவான், பகவத் போன்ற சொல்லாடல்களினுடைய பிரிவு. மெய்யான கருத்தியலில் போனால் அது அப்படி தான் போகணும். ஆத்திக நாத்திக சொல்லாடல்களுக்குள்ளே நாம் சிக்க வேண்டாம். வெகுமக்களால் பகவான் என்று அழைக்கப்பட்ட ரஜனீஷ் என்ற அந்த மனிதர் துணைக்கண்டத்தில் பிறந்த 20ஆம் நூற்றாண்டின் நெருக்கடிகளுக்குள்ள மனிதர்களும் சிக்கி தவித்த போது முதல் உலக யுத்தம், 2வது உலக யுத்தம், அதுக்கடுத்து நடந்த அமெரிக்காவினுடைய 50 ஆண்டுகளில் 54 யுத்தங்கள் மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் நடந்த தொடர்ந்த இனச்சண்டைகள், தெற்காசியாவில் நடந்து கொண்டிருந்த உள்நாட்டு கட்டமைப்புகளுக்குள்ள நடந்து கொண்ட பெரும்போர்கள், துணைக்கண்டம் முழுவதும் நடந்து கொண்டிருந்த சாதிய மோதல்கள், மத மோதல்கள், இந்த மாதிரியான ஒரு அதிபயங்கர நெருக்கடியில் மானுடத்துக்கு மெய்யான விளக்கத்தையும் மெய்யான பேரின்பத்தையும் மெய்யாலுமே இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத புரிந்து கொள்வதற்கான ஒரு பேரறிவை தன்னுடைய சொற்களின் மூலமாக ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான புத்தகங்களை வாசித்திருந்த அந்த மனிதன் அந்த கருத்துக்களை இந்த மண்ணினுடைய சமய சார்புகளோடும் இந்த மண்ணில் மேலாதிக்கம் செலுத்திய பாரம்பரிய கதைகளின் மூலமாகவும் மிக தெளிவாக பேசிய மனிதர்கள் ஒருத்தன். இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்வேன், எல்லாவற்றையும் எல்லாரை பற்றியும் எல்லா சித்தாந்தவாதிகளையும் எல்லா ஆன்மீகவாதிகளையும் எல்லா விஞ்ஞானிகளையும் எல்லா அரசியலாளர்களையும் பகவான் ஓஷோ அவர்களின் கண் பார்வை கொண்டு காண வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லியது உண்டு. இப்பொழுதும் சொல்ல தயாராகவே இருக்கிறேன். அதில் இப்பொழுதும் பெரிய மறுப்பு வரவில்லை. ஏன்னா ரஜினிஷ் பார்வையில் காந்தியும் கட்டுடைக்கப்பட்டார், நேரு கொண்டாடப்பட்டார். இந்த மண்ணினுடைய இன்று கடந்த 14 ஆண்டுகளாக நிலவுகிற மொத்த அவலத்தின் குறியீடுகளையும் அவர் ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தார். அவர் அவற்றுக்கெல்லாம் கடும் கண்டனத்தை தெரிவித்தார். உலகம் முழுவதிலும் எந்த ஒரு தேசத்திலும் அவர் கால் வைக்க வேண்டாம் என்று உலக நாடுகள் அஞ்சி நடுங்கியபடி அவன் கையில் ஆயுதம் இல்லை, அவன் கையில் மெல்லிய பூக்கள் இருந்தது, அவனுடைய ஆடைகள் நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. இந்த பூமியின் மிக விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்தான். வாழ்வை மிக எளிமையாகவும் கொண்டாட்டமாகவும் கழித்தான். இந்த உலகினுடைய உன்னதமான பெண்டரும் மேன்மை மிக்க ஆண்மக்களும் அவனை சுற்றி இருந்தார்கள். அவனை சுற்றி இருப்பவர்களுக்கு
அவன் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. ஆடை அணிகலன்களை அவன் கட்டாயப்படுத்தவில்லை. அணியவில்லை என்றாலும் அவன் ஏதொன்றும் சொல்லவில்லை. அணியாமல் இருந்தால் ஆனந்தம் என்று அறிவித்தவன். நிர்வாணத்தை, பரிநிர்வாணத்தை புத்தனுக்கு பின்னால் இந்த பூமியில் மெய்யாகவே புரிந்து கொண்டவர்களில் ஒருவனாகவே நான் அவரை காண்கிறேன். பரிநிர்வாணம், நிர்வான், இந்த சொல் துணைக்கண்டம் முழுவதும் எப்பொழுதும் கொண்டாடப்படுகிற ஒரு சொல். இங்கே பாதி பேர் துணி வாங்குற காசு இல்லாமல் அரையம்மனமாக தான் இந்த நாடு முழுவதும் சுற்றுறான். ஆனால் தனக்கு போலியான ஒரு மேலாடையை, ஒரு பட்டாடையை, ஏதோ ஒரு வண்ண துண்டை, சால்வையை போர்த்தி கொள்பவர்களாக இருக்கிறவர்கள் மத்தியில் நிர்வாணத்தை பேசிய அவன் மெய்யாலுமே மேலானவன். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்தனுக்கு பின்னால் நிர்வாணத்தை மிகச்சரியாக புரிந்து கொண்ட ஒரே மனிதன். அவனுடைய பார்வையில் இந்த உலகத்தை நாம் பார்க்கணும். மார்க்ஸ்னு ஒரு மகான் பிறந்தார். 18ஆம் நூற்றாண்டு இந்த பூமி மனித குலத்துக்கு அளித்த மாபெரும் நற்கொடை மார்க்ஸ். அவருடைய பார்வையில் இந்த உலகத்தை புரிந்து கொண்டவன் நான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அவருடைய பார்வையில் இந்த உலகத்தை பார்க்க கற்றுக்கொண்டவன் நான். மார்ட்டின் லூதர் கிங், அவருடைய பார்வையில் இந்த உலகத்தை பார்க்க கற்றுக்கொண்டவன் நான். துணைக்கண்டத்தில் மிக முக்கியமான ஆளுகைகள் சிங்காரவேலர், அயோத்தியாசர், ஜீவா போன்ற மானுடர்களுடைய இந்த மண்ணை புரிந்தவன் நான். பரிநிர்வாணத்தை புத்தனுக்கு பின்னால் மிகச்சரியாக புரிந்து கொண்டிருந்த மாபெரும் ஆசான்களில் ஒருவர். உலகத்தில் 18ஆம் நூற்றாண்டில் பிறந்த மார்க்ஸ் பார்வையில் இந்த உலகத்தை பார்க்க தெரிந்த நான், அதற்கு பின்னாடி இந்தியாவில் துணைக்கின்ற இந்த தேசத்தில் அமரத்துவம் மிக்க மனிதனான காந்தியின் பார்வையில் இந்த உலகை பார்த்து கொண்டிருந்த நான், இந்த மண்ணினுடைய மகான்களில் ஒருவனான மாமேதை லெனினுடைய பார்வையில் இந்த உலகை பார்த்து கொண்டிருந்த நான், துணைக்கண்ட இந்தியாவில் அயோத்திதாசர், சிங்காரவேலர், ஜீவா போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளின் பார்வையில் இந்த மண்ணை பார்த்து கொண்டிருந்த நான், பகவான் ஓஷோவின் பார்வையில் இந்த மண்ணை பார்த்தபோது அது முற்றிலும் புதிய ஒரு தரிசனமாக தெரிந்தது. சமயங்கள் அல்லது மதங்கள் அதன் பிடிவாதங்களை மறுத்து அதன் மெய்யான இறைவனை அல்லது இறைமையை அடைவதற்கான ஒரு தகுதியை, வாய்ப்பை இந்த பூமிக்கு விட்டு சென்றவர் பகவான் ஓஷோ. அவர் ஏதோ சைவ ஆதி சிவனை பற்றியோ வடக்கில் கொண்டாடப்படுகிற ஸ்ரீராமனை பற்றியோ அல்லாமல், அது இந்த மானுடம் முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சமயங்களை, சமய சார்புகளை, கடவுளர்களை, மதங்களின் ஆதிபத்தியங்களை, மடாலயங்களின் மூடத்தன்மைகளை எல்லாவற்றையும் பற்றிய ஒரு தெளிந்த பார்வையில் 20ஆம் நூற்றாண்டில் மிக முக்கியமான மனிதர்களில் ஒருவராக, ஏன்னா 20ஆம் நூற்றாண்டுங்கிறது நெருக்கடியான காலம், பூமி முழுவதிலும் மிக முக்கியமான காலம். நீங்கள் அந்த காலத்தில் தான் நீங்கள் லெனினை பார்க்க முடியும், மாசேத்துங் பார்க்க முடியும். இந்தியாவில் காந்தி, ஜவஹர்லால் நேரு, டால்ஸ்டாய், பெரிய ஆளுமைகளை எல்லாம் அப்போ தான் பார்க்க முடியும். அந்த மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு மத்தியில் மிக முக்கிய மனிதனாக, அவன் துணைக்கண்டத்தினுடைய பிரதிநிதியாக, ஐக்கிய அமெரிக்க குடியில ஆதிபத்திய அரசு அஞ்சி நடி கொல்ல அல்லது இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றவோ துணை அளவுக்கு ஆதிபத்தியங்களுக்கு எதிரானவனாக. ஆனால் இந்த மண்ணில் துரதிருஷ்டவசமாக
அறிவுஜீவி குத்தகைதாரர்களால், இடதுசாரிகளால் அவர் கார்ப்பரேட் சாமியார் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் உண்மையில் மெய்யாகவே கார்ப்பரேட்டுகளை அச்சுறுத்திய ஒரு மகானாக, மெய்யான மெய்கீர்த்தி கொண்டவராக அவர் மிக முக்கியமான ஆளுமை. அவருடைய 636 புத்தகங்களே என்னமோ இருக்கிறது அவர் காலத்தில். நான் வெறும் 40 புத்தகங்கள் தான் படித்திருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு பார்வையை பற்றியும், ஒவ்வொன்றை பற்றியும், ஜென்னிசம் பற்றி, அவருடைய புத்தரை பற்றி, எல்லாவற்றையும் அவருடைய பார்வையில் இதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது மனித குலத்துக்கு ரொம்ப அவசியமானது. நவீன இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கார்ப்பரேட்டிச நெருக்கடிகளுக்கு, கலாச்சார நெருக்கடிகளுக்கெல்லாம் விடுதலை ஓசோவிடம் நம்பிக்கை உண்டு. ஓசோ நம்புகிறேன், ஓசோ ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது முன்னொரு சமயம் என்னுடைய வாயில் கதவில் ஓசோவின் புகைப்படம் ஒட்டியிருந்தேன். எனக்கு ஆங்கிலமே தெரியாத போது ஓசோ டைம்ஸ் என்ற ஆங்கில பத்திரிகையை சந்தாதாரராக இருந்தேன். ஓசோவினுடைய நூல்கள் தமிழில் வர வேண்டும் என்று அவருடைய திருச்சி ஆசிரமத்துக்கு மனுக்களை கடிதமாக எழுதியிருந்தேன். அதெல்லாம் ஓசோ எனக்கு அளித்த ஒரு மாபெரும் நன்கொடையாகவே கருதுகிறேன். மோகன் பாரதி அப்போ இருந்த துவாக்குடியில் இல்லைங்களா? அவருடைய எந்த சிஷியர்கள் பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை. எப்பொழுதுமே மகான்கள் நல்ல சிஷியர்களை விட்டு செல்லவில்லை. அது அவங்க தான் மகான்கள். நல்ல சிஷியர்கள் வராங்கன்னா அது ஒரு சிஸ்டம் அர்த்தமாயிடும். இப்போது அப்படின்னா அது யாரையும் நான் குறை சொல்ல. ஓகே. ஆனால் அவங்கள பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. இப்போ நீங்கள் 40 புக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதில் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு 3 புக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா டாப் 3 புக் எதை சொல்கிறீங்க? பகவான் ரஜினீஷ் அறிமுகம். அதாவது ஆன்மீகத்தில் பொருந்தாத மறைஞானியின் சுயசரிதைன்னு இப்போ விட்டுருக்காங்க. அதுவும் இல்லை, பகவான் ரஜினீஷ் ஒரு அறிமுகம். ஓகே, சுருக்கமாக வந்தது. பகவான் ரஜினீஷ், அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தேநீர், காமத்திலிருந்து கடவுளுக்கு. காமத்திலிருந்து கடவுளுக்கு வந்து மார்க்ஸினுடைய தாஸ் கேபிட்டலுக்கு சமமா, ஃப்ரெட்ரிக் தனித்த குறித்த சமமா, லெனினுடைய என்ன செய்ய வேண்டும் நூலுக்கு சமமா, நாம் வந்து பகவான் ரஜினீஷனுடைய காமத்திலிருந்து கடவுளுக்கு அப்படிங்கிற அந்த நூலை நாம் கணக்கில் எடுத்துக்கலாம். அது ரொம்ப முக்கியமான நூல். அதுக்கப்புறம் அவருடைய 640 நூலில் வெறும் நாளை கேட்குறது சரியான விஷயம் அல்ல. அவருடைய பார்வையில் இந்த பூமியை பார்க்கணும். மார்க்சின் தோள்களில் நின்று நான் இந்த உலகை பார்த்தவன், இனி ஓசோவின் பார்வை தோளில் நின்று இந்த உலகை பார்க்க சொல்லி என் இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி கேட்ட தாஸ் அகாடமி அமைப்பாளர் சன்னியாசி தாஸ் அவர். சன்னியாசியா? நான் மேரிட். மேரிட் சாமி. அடுத்துக்கு சன்னியாசி. ஸோ இன்றைக்கு மகளிர் வாழ்த்து. இன்னைக்கு நீங்கள் ஓஷோ அதிகமான நிர்வாகிகளும் மகளிர் தான் வச்சுருந்தாரு. அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கீங்களா? இல்லை, லைவ் போயிட்டு தான் இருக்கு. அது மட்டும் சொல்லி. ஓஷோவுடைய மிக முக்கியமான நூல்களில் ஒன்றாக பெண் விடுதலையும் அரசியலும் என்ற நூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் விடுதலை குறித்து பெரியார், இன்ன பிற மகான்கள் எல்லாம் இந்த மண்ணில் ஏராளமாக பேசியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சரியான மையவாதத்தை, பெண் விடுதலைங்கிற மையத்தை உண்டு. எல்லாவற்றுக்கும் உலகம் மாறக்கூடிய அவர் நூல் விடுதலை நூல் உலக மகளிருக்கான ஒரு சரியாக நான் செய்கிறேன். மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி. மகளிர் தின வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த